9 9 மண்டலங்கள். அதே போன்று 5ஆம் தேதியிலிருந்து தொடங்கி கோயம்புத்தூர்ல வந்து நிறைவு பெறுது. நேற்றைய தினம் வந்து திருச்சி, தஞ்சாவூர், இன்னைக்கு வந்து திருநெல்வேலி, நாளைக்கு மதுரை, நாளை மறுநாள் வந்து கோயம்புத்தூர். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சி. அதாவது ஒரு நம்பிக்கை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இயக்கம், ஆட்சி. எனவே நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியும் சரி, ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் நிறுவியது. தமிழக மக்கள் வந்து ஒரு அமைதி, அதே போல் தொழில் வளர்ச்சி, எல்லா மக்களுக்கும் எல்லா வித நன்மைகளும் வந்து கொடுத்த ஆட்சி என்ற அடிப்படையில் ஒரு நம்பிக்கையோடு, ஒரு கான்ஃபிடென்ஷியல் சொல்வார்கள், ஒரு நம்பிக்கையோடு வந்து எங்களிடத்தில் வந்து நாங்கள் தான் செய்ய முடியும் என்ற வகையில் எங்களிடத்தில் வந்து அந்த அவருடைய அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து சொல்லுவாங்க. எனவே வந்து அதெல்லாம் தொகுத்து பொதுச்சாருடைய ஒப்புதல் பெற்று அதன் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் அறிக்கை பொறுத்தவரை ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு சூப்பர் மேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எல்லா கருத்துக்களையும் வந்து தாங்கி, குறிப்பாக மாநில உரிமைகள் அதை வந்து திமுக ஆட்சி காலத்திலே வந்து தாரை வார்க்கப்பட்டதெல்லாம் மீட்கப்படுகின்ற வகையிலும் 17 ஆண்டுகள் மத்தியிலிருந்து இலாக்காக்கள் பெற்று அதன் மூலம் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்தவித நன்மையும் செய்யாதவர்களை வந்து தோலுரித்து காட்டுகின்ற ஒரு அறிக்கையும் நிச்சயமாக இருக்கும். பல்வேறு இடங்களில் கருத்து கணிப்பு நடந்திருக்கு. அது ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலே நல்ல ஒரு ஸ்கீம், நல்ல ஏதாவது எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில் வரவேற்கிறது, ஏதாவது கருத்துக்கள் வந்து அதிகமாக வந்திருக்கு, எங்களுக்கு என்ன தேவைன்னு ஏதாவது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து சுய உதவி குழுக்கள், அதே போல் பெண்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து அவங்க வந்து கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க, மனு கொடுக்குறாங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து பெண்களுக்கென்று பிரத்யேக திட்டங்கள் இல்லை. உதாரணத்துக்கு வந்து அம்மாவுடைய காலத்தில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. உதாரணத்துக்கு வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 7.5 டன் தங்கம், 1 டன் 2 டன் தங்கம் இல்லை, 7.5 டன் தங்கம் 10 வருஷத்தில் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். பயனாளிகள் பார்த்தீங்கன்னா 12,000. ஒரு குடும்பத்தில் +2 முடித்தா அதை +2 முடித்த மணமகளுக்கு வந்து 25,000, 1 சவரம் நகை. அதே போல் 50,000 வந்து டிகிரி முடிச்சிருந்தா மணமகளுக்கு 1 சவரன் நகை. அப்போ வந்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து எவ்வளோ பெறுது? குறைஞ்சது 75,000லேருந்து 1,00,000 ரூபா. இப்போ சவரன் எவ்வளோமா விற்குது? 45 50,000 ரூபா. இப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து ஒரு ஒரு திருமணத்துக்குள்ள வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது என்ற வகையில் வந்து அதெல்லாம் தாங்கி அதன் மூலம் வந்து பெண்களுக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்தது. அதே போல் ரிசர்வேஷன் 50% ரிசர்வேஷன்ன்றது வந்து அம்மா கொண்டு வந்தது. அதே போல் 33% வந்து ரிசர்வேஷன் வந்து 91 96ஆம் ஆண்டு காலத்திலே அப்போது நாள் அமைச்சராக அந்த கேபினெட்டில் முதல் கையெழுத்து அம்மா போட்டாங்க. அன்றைக்கி அந்த சென்ட்ரல் பில் வரும்போது. அதுமாதிரி 96 டிஎம்கே ஆட்சி வந்தது. டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு அதை திமுக அமல்படுத்துச்சு. ஆனால் அதுக்கு விதையை போட்டது 33% அம்மா தான். அதே போல் பாராளுமன்றத்தில் 33% வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் 5 திட்டம் முன்மொழிச்சாங்க. அதில் வந்து 5ல் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த 33%. ஆனால் அன்றைக்கி அம்மாவுடைய உத்தரவின் பேரில் அன்றைக்கி திரு தம்பிதுரை வந்து அன்றைக்கி வந்து அந்த துறையினுடைய அமைச்சர் வந்து மூவ் பண்ணும்போது அதை கிழிச்சு போட்டாங்க. அதை அப்போ போட்ட விதை அதிமுக விதை பார்லிமெண்ட்டில். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சரி, பெண்கள் வந்து அதிகமான அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வந்து ஒரு என்னென்னா சமூக அளவில், கல்வி அளவில், பொருளாதார அளவில், இந்த 3 அளவிலும் வந்து அவர்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் நினச்சி பார்க்குறேன் இன்றைக்கி. அதனால் என்ன தான் வந்து குட்டி கரணம் போட்டாலும் சரி, என்ன தான் ஸ்டண்ட் அடித்தாலும் சரி, என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்ட்டி அடித்தாலும் சரி, பெண் தாய்மார்களுடைய அந்த வாக்குகளை வந்து திமுக பெறுவது என்பது முடியாத விஷயம். எனவே கண்டிப்பாக அவர்கள் ஓட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக அதிமுக தான். வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கூட ஓட்டுற கருத்து கணிப்பு வெளியே கூட கருத்து கணிப்பு சாதகமா இல்லையே. 39 தொகுதியிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது நீங்க அதாவது கருத்து கணிப்பு என்பதை விட கருத்து திணிப்புகள். எனவே அந்த கருத்து திணிப்புகள்லாம் வந்து எவ்வளோ காலத்தில் வந்து பொய்யாக்கப்பட்டதெல்லாம் தெரியும். ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட வந்து தேர்தலுக்கு நாள் இருக்குது. கண்டிப்பாக அது பொய்யாகி கண்டிப்பாக ஒரு மகத்தான வெற்றி வந்து நாங்கள் பெறுகின்ற வகையில் தான் நிச்சயமாக வந்து அந்த சூழ்நிலை அமையும். இது வந்து அண்ணாமலை வந்து உங்களை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு கூடிய நிலை தான் தொடர்ந்து நீடிக்குது. முன்னாடி கூட்டணியில் இருந்த போதும் சரி, இப்போ கூட்டணியில் இல்லை, கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய என்ன காரணம்? அதை இல்லைங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 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 தோழமை என்ற அடிப்படையில் அந்த ஒரு கூட்டணி தர்மத்தை நாங்கள் கடைபிடித்தோம்.
ஆனால் திரு அண்ணாமலை கடைபிடிக்கலையே. திரு அண்ணாமலையை பொறுத்தவரை அவரை தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு அது அவங்களுடைய கட்சி விஷயம். அவர் முன்னிலைப்படுத்துகிறாரோ இல்லை பிஜேபி முன்னிலைப்படுத்துகிறாரோ. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய நாங்கள் போற்றி தெய்வமாக வணங்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா பேரறிஞர் அண்ணா, அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல் புரட்சி தலைவர் அம்மா. அவர்களை வந்து ஒரு விமர்சனம் செய்வதை எந்த தொண்டனை ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த தொண்டனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் கண்டிப்பாக வந்து எப்படி வந்து எங்கள் கட்சி இயக்கும். அதனால தான் வந்து ஒரு தீர்மானம் வந்து தலைமை கழகத்தை இதய மாளிகையில் வந்து ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து ஒரு கூட்டணி இல்லை என்பது வந்து அன்றைக்கு தீர்மானமாக அறிவிக்கப்பட்டது. எனவே அது வந்து எப்போதுமே என்ற அடிப்படையில் தான் வந்து அதை தெளிவுபடுத்திருக்காரு. நம்முடைய பொதுச்சாளர் தான் தெளிவுபடுத்திருக்காரு. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்தவரை வந்து ஒரு எப்படி வேணாலும் குட்டிக்கரணம் போடலாம், ஸ்டண்ட் அடிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து கண்டிப்பாக மக்கள் மனதில் வந்து எப்போதுமே நிலைத்திருக்கின்ற ஒரு இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.